அனைவருக்கும் ஹாய். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். சரி வாங்க, இப்போ இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் எபிசோட் நம்ம பார்க்கலாம். இப்போ வீடியோ ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா நம்ம லீ வந்து ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இங்க பாரு ஜியான், உன்னை யாராவது ஏதாவது கிண்டல் பண்ணாங்கன்னு வச்சுக்கோ, என்கிட்ட வந்து சொல்லு, அவங்கள உண்டல நான் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்ல, இல்ல பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு இவ சொல்றா. அட ஏதாவதுனா என்கிட்ட வந்து சொல்லு, அப்புறம் உன்கிட்ட வம்பு வச்சுக்கிட்டவங்களுக்கு நான் ஒரு பஞ்சு விடுவேன் பாரு, அவங்க 10 கிலோமீட்டர் தாண்டி போய் விழுவாங்க அப்படின்னு இவன் சொல்ல, உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஏன் எதுக்கு இப்படி சிரிக்கிறீங்க அப்படின்னு இவன் கேட்க, அப்போ ஜியான் சொல்றா, இல்ல நீ பாடி கார்டு மாதிரி பேசிட்டு இருக்கியா, அதான் எங்களுக்கு சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்றா. தென் சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பும் போது அப்போ இந்த லீ வேகமா ஜியான் கிட்ட ஓடி வந்து, இங்க பாரு நியான், இங்க ஸ்கூல்ல இருக்க எல்லாருமே ஜியான் ஒரு அடாப்டிவ் சைல்டுன்னு சொல்லி ரொம்பவே கிண்டல் பண்றாங்கல்ல, அதனாலதான் அவளுக்கு சேஃப்டிக்காக நான் கூட ஒரு பாடி கார்டு மாதிரி இருக்கலாம்னு நினைச்சேன், மற்றபடி எங்களுக்குள்ள வேற எதுவும் இல்லை, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு கேட்க, அட எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நியான் சொல்லிடுறா. தென் ஈவினிங் நம்ம ஹீரோயினும் இந்த ஜியானும் ஹீரோயினோட அம்மாவை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் போறாங்க. அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ஜியான், இவ்வளோ நாளைக்கு என் பொண்ணு உங்கள் வீட்லேயே தங்க வச்சிருக்க. அட ஆன்ட்டி தேங்க்ஸ்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவ சொல்லும் போது, சரி ஓகே இங்கே பாரு நியான், நீ ரொம்ப நாளாக உன் ஃப்ரெண்டு வீட்லேயே இருக்கல்ல, ஸோ உனக்கு எக்ஸ்ட்ரா ஏதாவது திங்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம வீட்டில் போய் எடுத்துக்கோ அப்படின்னு இவங்க சொல்ல, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே கிளம்பி நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போன உடனே நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் எமோஷன் ஆயிடுது, ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா, ஸோ ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ ஜியானும் சொல்கிறா, ஐயோ நியான், உன்கிட்ட இப்போ நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல, ஏன்னா பாரு இந்த வீட்டில் உனக்கு எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க, அழகான ட்ரெஸ்ஸு, பெரிய பெட்டுன்னு எல்லாமே இருக்குது, கண்டிப்பாக இந்த வீட்டை நீ மிஸ் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது அப்படின்னு இவ சொல்லும் போது நம்ம ஹீரோயின் உடனே ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு டிராவிலேருந்து ஒரு நோட் எடுக்கிறாங்க. அட என்ன நோட் இது? ஓ இதுவா, இதுதான் என்னோட டைரி, இதில் நான் எல்லாத்தையுமே எழுதி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படியா, அது இப்போ படிக்கிறியா? இல்லை நம்ம சோல் ஷிஃப்ட் ஆனதுக்கப்புறம் நான் படித்து காமிக்கிறேன் அப்படின்னு இவ சொல்கிறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, இவங்க ஸ்கூலுக்கு வராங்க. அப்போ ஸ்கூலில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. அது என்னது தெரியுமா? நம்ம ஹீரோ தான் பேசுகிறான். அது என்னன்னா, இங்கே பாரு ஜியான், எனக்கு தெரியும் இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருமே நீ அடாப்டட் சைல்டுன்னு சொல்லி உன்னை ரொம்ப கிண்டல் பண்ணுறாங்கன்னு தெரியும், ஆனால் நீ எதை நினச்சும் கவலைப்படாத, ஏன்னா இப்போ நான் ஒரு விஷயத்தை தெளிவு பண்ண போகிறேன். இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாருமே கேட்டுக்கோங்க, ஜியான் ஒன்றும் தத்தெடுத்து வளர்க்குற பொண்ணு கிடையாது, அவள் உண்மையாகவே என் கூட பிறந்த தங்கச்சி. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஜியான் கிட்ட போகாதீங்க, நேராக என்கிட்ட வாங்க, எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்கும் போது இவளுக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட் ஆகிடுது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் அந்த ரேடியோ ரூமை பிடிச்சி தட்டிட்டு இருக்காரு. டே யாரை கேட்டுடா மைக்கில் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்க, கதவை திறடா அப்படின்னு சொல்ல, ஹீரோ கதவை திறக்கவே இல்லையே, அவன் பாட்டுக்கு, இங்கே பாரு ஜியான், என்ன நடந்தாலும் எதை நினச்சும் கவலைப்படாத, எப்போதுமே உன் அண்ணன் உன்னை காப்பாற்றுறதுக்கு உன் கூடவே இருக்கேன் சரியா? உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம 2 பேருமே சின்ன வயசுலேருந்து எப்போதுமே ஒன்றா தான் இருப்போம். சொல்லப்போனால் இது வரைக்கும் உன்னை அதிகமாக நான் திட்டினது கூட கிடையாது, அதோட உனக்காக தான் நான் ஃபஸ்ட் டைம் சமைக்கிறதுக்கும் கற்றுக்கிட்டேன், ஸோ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ஜியான் அப்படின்னு சொல்லி அவன் எமோஷ்னலாக பேச, இதை கேட்ட இவளுக்கு கண்ணீர் வந்துடுது. இதுவே இன்னொரு பக்கம் அந்த பிரின்சிபல் வேகமாக அந்த கதவை உடச்சிட்டு வந்து, டே என்னடா பண்ணிட்டு இருக்க, இது ஸ்கூல் மைக்கு, இதில் உன் பர்சனல் விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, சார் பர்சனல் விஷயமா, என் தங்கச்சியோட வாழ்க்கையே இங்கே விளையாட்டாக இருக்குது, நீங்கள் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? டேய் புரியுதுடா, இந்த ஸ்கூலில் இருக்க எல்லாரும் தங்கச்சியை கிண்டல் பண்ணுறாங்க தான், பட் அதுக்கு நீ உன் இஷ்டத்துக்கு வந்து மைக்கில் இப்படி பேசுறிவியா அப்படின்னு கேட்க, சாரி சார், இதுக்காக நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஓகே சொல்லிடுறான். பட் அதுக்கப்புறமா இவன் என்ன செய்கிறான்னா நம்ம ஹீரோவை வந்து மீட் பண்ணி, என்ன சார் உன்னை ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு போல இருக்கு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஏன் ரொம்ப ஏமாற்றமாக இருக்கோ அப்படின்னு இவன் கேட்குறான். அதெல்லாம் இல்லை, சரி எதுக்கு இவ்வளோ ரிஸ்க் எடுத்து மைக்கில் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்க அப்படின்னு இவ கேட்கும் போது அப்பா அவன் அவளோட தோளில் கை வச்சுட்டு, ஜியான் எனக்கு நீ ரொம்ப 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 முக்கியமானவ, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவ அது தள்ளிப்போ அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு நீ இப்படிலாம் பண்ணுறதுனால நீ செஞ்சதப்ப நான் மறந்துடுவேன்னு மட்டும் நினச்சிடாத, நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறா. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே லைப்ரரியில் எல்லோரும் ஒன்றா உட்காந்து படிக்கும் போது அந்த லீ இருக்கான்ல, அவன் ஜியானியை குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கான். உடனே இவளும் யோசிக்கிறா, என்னாச்சு இவன் எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்னு யோசிக்கும் போது ஜியானே கேட்டுடுறா, என்னாச்சு லீ, எதுக்கு இன்னமும் எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் கூட ஜியானியை சுற்றி வந்துட்டு இருக்க அப்படின்னு கேட்க, இல்லை இன்னும் கூட அவளுக்கு கொஞ்சம் ப்ரொடக்ஷன் தேவைப்படுதுன்னு தோணுச்சு, அதான் அவள் சேஃபாக இருக்கணும்னு அவளை சுற்றி வரேன்,
வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறான். பட் இதை வந்து ஷாஷா கவனிச்சிட்டு இருப்பாளா, அவளுக்கு டவுட் வந்துடுது. இல்லையே இங்கே வேற ஏதோ நடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வந்து விசாரிக்கிறா. என்னடி சோல் ஷிஃப்டான விஷயத்த அவன்கிட்ட சொல்லிட்டியா? இல்லடி நான் இன்னும் சொல்லலை. ஓ, நீ இன்னும் உண்மையை சொல்லாமலேயே அவன் உன் மேலே இவ்வளோ பாசத்தை பொழியிறானா? அப்போ உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், அவனுக்கு பைத்தியமே பிடிச்சிரும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. பட் இன்னொரு பக்கம் லீயுமே கன்ஃபியூஷனில் தான் இருக்கான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிட்டு இருக்கான். என்னன்னே தெரிலடா, இவ்வளோ நாளா எனக்கு நியான் மேலே தான் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தது. ஆனால் இப்போல்லாம் ஏன்னே தெரியல, என்னோட கண்ணு ஜியானியே தான் சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கு. ஐயோ, என்ன நினச்சா எனக்கே கேவலமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. இல்லடா, நீ இவ்வளோ நாளாக நியான் மேலே ஒரு க்ரஷ் வச்சிருந்த. பட் அவள் தான் உன்னை சுத்தமாக கண்டுக்கலையே. பத்தாததுக்கு நீ அவளோட அண்ணன் மாதிரின்னு வேற அப்பப்போ சொல்லிட்டு இருக்கா. ஸோ அதனால உன்னோட க்ரஷ் ஆட்டோமேட்டிக்காக ஜியான் மேலே ஜம்ப் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சரி நீயே சொல்லு, இப்போ உனக்கு ஜியான் வேணுமா இல்லை நியான் வேணுமா? 2 பேரும் வேணும்னு மட்டும் சொல்லிடாத அப்படின்னு சொல்ல, அட போட எனக்கே ஒன்றும் புரியல அப்படின்னு இவன் குழப்பத்தில் இருக்கான். தென் எனக்கு ஈவினிங் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ அதோட எல்லாரும் ஒன்றா சேர்ந்து ஹீரோயினோட அம்மாவை பார்க்கறதுக்கு போகிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அட ஏன் எப்போ பாரு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டு இருக்கீங்க, நீங்கள் முதல்ல வீட்டில் ஒழுங்காக சாப்பிட்றீங்களா எல்லாரும் அப்படின்னு கேட்க எல்லாரும் பேச மாட்டுறாங்க. எனக்கு தெரியும், நான் இல்லாததால் நீங்கள்லாம் இப்படி தான் இருப்பீங்கன்னு தெரியும். அதனால் இன்றைக்கி என்ன செய்யுங்க, எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் நல்லா சாப்பிடுங்க, ஏதாவது ஜூஸ் வேணும்னா வாங்கி குடிங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினோட அப்பாவை ரெஸ்டாரண்ட்டுக்கு கூப்பிட்டுட்டு போக சொல்கிறாங்க. ஸோ எல்லாரும் அதுக்காக கிளம்பி வெளியே வரும்போது நம்ம ஹீரோ இந்த ஜியானுக்காக கார் கதவை திறக்கிறானா, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு அவன் முறைச்சிட்டே உள்ளே போய் உட்காந்துக்கிறா. இதை வந்து கரெக்டாக ஹீரோயினோட அப்பா நோட் பண்ணிக்கிறாரு. அதே மாதிரி அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது உங்களுக்கு என்ன ஜூஸ் வேணும் வேணாம் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க வெயிட்ரஸ் கேட்கும் போது பைனாப்பிள் வேண்டாம் அப்படின்னு ஒரே டைமில் நம்ம ஹீரோவும் ஜியானும் சொல்ல, இதையும் அந்த அப்பா நோட் பண்ணிட்டு, ஓஹோ 2 பேரும் டேட் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு யோசிக்கிறாரு. இவருக்கு ஏற்கனவே நம்ம ஹீரோவை பிடிக்குமா, ஸோ அதனால அவர் எதுவும் தடை சொல்லாமல் நம்ம ஹீரோ கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காரு. தென் நைட் ஆகுது. நம்ம ஹீரோயினும் அந்த ஜியானும் வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் கேட்குறா, இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டி உங்கள் அண்ணன் கிட்ட பேசாமல் இருக்க போகிற? அதோட இங்கே தப்பு ஏன் மேலேயும் இருக்குது. அவனுக்கு உண்மை தெரிஞ்ச விஷயத்த நான் உன்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்திருக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, நீ வாயை மூடுடி, அவன் மேலே தான் தப்பு இருக்குது. அவனுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அதை என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அவன் எதுக்கு என்ன ஒரு ஜோக்கர் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தான்? நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் கேட்குறா. அது இருக்கட்டும் ஜியான், உங்கள் அண்ணன் என்கிட்ட சொல்லியிருக்கான், நீ சின்ன வயசாக இருக்கும் போது ரொம்ப நல்ல குழந்தையா இருந்தியாமே, அப்படி இருந்த நீ எப்படி இப்படி டாம்பாயா மாறின அப்படின்னு கேட்க, அதுவா, நான் சின்ன வயசாக இருக்கும் போது எல்லாரும் என்னை கிண்டல் பண்ணுவாங்க, அடிப்பாங்க. எப்போ பாரு எல்லாருக்கிட்டையும் அடி வாங்கிட்டு வந்து அழுதுகிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் என்னாச்சுன்னா என்னோட அண்ணன் என்னை கிண்டல் பண்ணிட்டான். எல்லார்கிட்டையும் அடி வாங்குறதே இவளுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டான். எனக்கு ரொம்ப கோவம் வந்து யார் என்னை அடித்தானோ அவனையும் அடிச்சுட்டு அதோட இவனையும் சும்மா விடாமல் எங்கள் அண்ணனையும் ஒரு கை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்படிதான் நீ டாம்பாயா மாறினியா, அப்படின்னா அப்போலேருந்து நீ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணாக இருப்ப போல அப்படின்னு ஹீரோன்னு கேட்க, அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி அன்னைக்கு ஃபஸ்ட் டைம் ஒரு பையனை அடிச்சிட்டேன்னா நான் பயந்துட்டே இருந்தேன். ஏன்னா அந்த பையன் போய் டீச்சர்கிட்ட என்னை மாட்டி விட்டுட்டான். அவங்க எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொல்லி விட்டுட்டாங்க. அவ்வளோதான், என்னாக போதோ, ஒரு வேளை நம்ம அடித்த விஷயம் தெரிஞ்சா வீட்டை விட்டே துரத்திடுவாங்களோன்னெலாம் நான் பயந்துட்டேன். ஆனால் கடைசியில் அந்த பழியை எங்கள் அண்ணன் ஏற்றுக்கிட்டான். நான் அடித்ததுக்கு பதிலாக அவன் தான் அடித்தேன்னு சொல்லி எங்கள் அப்பா கிட்ட சொல்லி திட்டு வாங்கினான் தெரியுமா. அதெல்லாம் என்னால் மறக்க முடியாது அப்படின்னு இவ சொல்கிறா. அண்ட் நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோயின் ஸ்கூலுக்கு போகிறா. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்னது இது, இந்த ஜியான் என்கிட்ட பேசவே மாட்றா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ண உடனே இவ, அட அதை நினச்சலாம் கவலையே படாதீங்க, நீங்கள் அவகிட்ட எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கண்டிப்பாக அவள் புரிஞ்சுப்பா. எங்கன்னு நான் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, அவள் தான் என்கிட்ட பேசவே மாட்றாளே, அவள் ரொம்ப கோவமாக இருக்கா போல இருக்கு அப்படின்னு சொல்ல, எவ்வளோ கோவமாக இருந்தாலும் அவள் உங்களை மன்னிச்சிருவா. ஏன் தெரியுமா, நீங்கள் ஒரு விஷயம் நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம யார்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கோமோ அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம கோச்சிப்போம். ஏன்னா நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ தூரம் கோச்சிக்கிட்டாலுமே அந்த பர்சன் நம்மளை விட்டு போகவே மாட்டாங்கன்னு. ஸோ அதே மாதிரி தான் இவளும் பண்ணிகிட்டு இருக்கா. அதோட சின்ன வயசில் நீங்கள் அவளுக்காக சப்போர்ட் பண்ணது எல்லாத்தையும் அவள் சொன்னா. ஸோ நீங்கள் கொஞ்சம் அவகிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா அவள் கண்டிப்பாக உங்களை புரிஞ்சுப்பா. அதோட அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல, எனக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் பின்னாடியே ஜியன் வந்து, உனக்கு என்ன தெரியும், உனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சண்டை போட, நம்ம ஹீரோயின் சிரிச்சிட்டே, சரி 2 பேரும் பேசுங்க நான் போகிறேன் அப்படின்னு போகிறா. அப்போ ஹீரோ அது வந்து அப்படின்னு ஆரம்பிக்க, நிறுத்து எனக்கு புரிஞ்சு போச்சு,
நீ என்ன செஞ்சாலுமே அது என் நல்லதுக்காக தான் செஞ்சிருப்ப. ஸோ அதை நான் புரிஞ்சுக்கிறேன். நீ எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணாத. நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என் மேலே தான் தப்பு அப்படின்னு இவ சொல்ல, இல்லை இல்லை நான் உன்கிட்ட ஏன் உண்மையை சொல்லலைன்னா நான் நினச்சேன் நீ நியானோட லைஃப் ஸ்டைலை வாழ ஆசைப்படுறியோன்னு அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது நியானோட லைஃப்பை நான் வாழ ஆசைப்படுறேன்னா? ஆமாம் ஆமாம், அவங்க வீடு ரொம்ப பெருசு, கலர் கலராக ட்ரெஸ் இருக்குது, பெரிய ரூம் இருக்குது, ஆமாம் நான் ஆசைப்படுறேன் தான் அப்படின்னு இவ சொல்ல, நான் அதை பற்றி பேசலை, அங்கே நியானோட அப்பா அம்மா எப்போதும் உன் கூடவே இருப்பாங்கல்ல அதான். ஓ ஆமாம் ஆமாம் நான் ஒத்துக்கிறேன், எப்போதும் அவளோட அம்மா அப்பா என் கூடவே இருக்காங்க, என்னை கேர் பண்ணுறாங்க, எனக்கு அது பிடிச்சிருந்தது தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாரு, அவங்க அன்பு காட்டுறது நியானுக்கு, எனக்கு இல்லையே. எப்போதுமே எனக்காக யாரும் இல்லைன்ற ஃபீலிங் எனக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு இவ சொல்ல, டக்குன்னு இவன் ஹக் பண்ணிட்டு, என்ன ஜியான் பேசிகிட்டு இருக்க, உனக்காக நான் இருக்கேன், உனக்காக நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, இப்படிலாம் பேசாத ஜியான், அதோட எனக்கு எப்போதுமே நீ ரொம்ப முக்கியம் அப்படின்னு இவன் க்ளோஸாக பேச இவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கையெடு அப்படின்னு சொல்லி தட்டி விட்டுடுறா. அப்பா அவன், ஓகே சாரி, இனிமே எதையும் உன்கிட்ட மறைக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி ஒரு சாக்லேட் கொடுக்க, கொடு அப்படின்னு அவள் வாங்கிக்கிறா. ஓகேவா, இப்போ கோவம் போயிடுச்சா, இனி எந்த கோவமும் இல்லையே. கோவமா, கோவம்னா என்னது அப்படின்னு சொல்லி இவ சிரிச்சுட்டு அங்கேருந்து ஓடிடுறா. தென் அதோட ஸ்கூல் முடிஞ்சு இவங்க 3 பேரும் ஒன்றா வராங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், நான் என்னோட ப்ரொஃபஸர் கிட்ட பேசியிருந்தேன், அவர் ஒரு ரிசர்ச்சரோட கான்டாக்டை கொடுக்கறதா சொல்லியிருக்காரு, அவர் கூடிய சீக்கிரமே நம்ம ஸ்கூலுக்கு வராரு, அவர் இந்த சோல் ஷிஃப்டரை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காராம், ஸோ அவரோட ஹெல்ப்பால் கண்டிப்பாக உங்கள் 2 பேர் சோலையுமே திரும்ப எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு அவன் சொல்ல, உடனே இவங்க 2 பேருக்கும் ஹாப்பி ஆகிடுது. ஜியான் கத்துறா, ஐயா ஜாலி, மறுபடியும் என்னோட சோல் மட்டும் ஷிஃப்ட் ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்க, அதோட போய் என் அம்மா அப்பாவை கட்டி பிடிச்சி நான் முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்ல, நிஜமாவா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஆமாம், ஒரு வேலை அதை நான் பண்ணலைன்னா நீ எனக்கு தண்டனை கொடு அப்படின்னு இவ சொல்ல, கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு அவன் நெத்திலே அடிக்கிறான். என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி இவ கூட போய் விளையாட ஆரம்பிக்க, நம்ம ஹீரோனோட முகம் அப்படியே லைட்டாக வாடுது. எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறா. சரி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அப்போ இவ, ஆண்டி உடம்பு இப்போ எப்படி இருக்கு ஆண்டி, உங்களுக்கு எல்லாம் ஓகே தானே? நான் ரொம்ப நல்லா இருக்கேன், சீக்கிரமாகவே நான் டிஸ்சார்ஜ் ஆக போகிறேன். அப்படியே ஆண்டி, உங்களுக்காக நான் வெஜிடபிள் சூப் கூட எடுத்துகிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு வெஜிடபிள் சூப் ரொம்ப பிடிக்கும்ல? ஆமாம் எனக்கு பிடிக்கும் தான், யார் நியான் சொன்னாலா? தேங்க்யூ செல்லக்குட்டி நியான் அப்படின்னு அவங்க பொண்ணையே கொஞ்சம் இவளுக்கு சேட் ஆகுது. அப்பாவ, ஆண்டி உங்களை பார்க்கும் போது எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வருது அப்படின்னு சோகமாக இருக்கா. என்னாச்சு? ஓ உங்கள் அம்மா எப்போதும் இங்கே பிஸியாக இருக்கிறதால அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலையா? கவலைப்படாத, உங்கள் அம்மா இப்போ ரூமில் தான் இருப்பாங்க, போய் பேசு அப்படின்னு சொல்லி இவளை அனுப்பி வச்சிடுறாங்க. பட் இவ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டே வந்து பார்த்தா அங்கே ஹீரோ மட்டும் இருக்கான். உடனே இவ, நீ ஏன் இந்த ரூமில் தனியாக இருக்க அப்படின்னு கேட்க, அது எங்கள் அம்மா வேலை இருக்குன்னு போயிட்டாங்க. அது இருக்கட்டும், நீ ஏன் சோகமாக இருக்க? அது எனக்கு எங்கள் அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் போல இருக்கு, ஆனால் எங்கள் அம்மா உங்கள் அம்மாவை பார்க்க சொல்லி அனுப்பி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல, ஓ உன்னோட முகம் வாடி போயிருக்குல்ல, அதான் நீ உங்கள் அம்மாவை மிஸ் பண்ணுறியோன்னு நினச்சிட்டு அவங்க உன்னை போக சொல்லியிருப்பாங்க. பட் கவலைப்படாத, கூடிய சீக்கிரமாகவே உன்னோட சோலை ஷிஃப்ட் பண்ணிடலாம், ஓகேவா அப்படின்னு சொல்ல, அது ஒரு வேளை என்னோட சோல் ஷிஃப்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கூட நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருப்போமா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே. பட் ஒருவேளை அது உனக்கு சாட்டிஸ்ஃபையாக இல்லைன்னா இப்போ நான் திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் உன்னோட சோல் ஷிஃப்ட் ஆனால் கூட நம்ம இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், ஓகே அப்படின்னு சொல்ல, ஓகே அப்படின்னு இவளும் சிரிக்கிறா. இதுவே இன்னொரு பக்கம் லீ இருக்கான் இல்லையா, அவன் ரொம்ப குழப்பத்தில் இருக்கான். ஐயோ எனக்கு ஏன் எப்போதும் இந்த ஜியானை பற்றியே மனசுக்குள்ளே தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம், டேய் ஒருவேளை உனக்கு அவன் மேலே ரொம்ப லவ் அதிகமாகிடுச்சு போல இருக்குடா, நீ ஒன்று பண்ணு, அவகிட்ட டைரெக்டாக உன் ஃபீலிங்ஸை சொல்லு, அப்போ தான் உனக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உசுப்பேத்தி விட, ஆனால் நான் நியானுக்கு என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு இவன் குழப்பத்திலேயே ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு நியான் கிட்ட தான் பேசுகிறான். நியான், இப்போதைக்கு ஜியானோட நிலைமை கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது, எல்லாரும் அவளை கிண்டல் பண்ணுறாங்க, ஸோ அவளுக்கு பாதுகாப்புக்கு அவள் கூடவே நான் எப்போதும் இருக்கணும்னு நினைக்கிறேன், உனக்கு அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லையே அப்படின்னு கேட்க, இதில் நான் ஆட்சேபனை சொல்ல என்னடா இருக்கு, எனக்கு அதில் சந்தோஷம்தான்டா, நீ எப்போதும் அவளை பாதுகாக்கிறேன்னா இதில் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு அவள் கேஷுவலாக சொல்ல, ஓ அப்போ நீ கோவப்படலையா, ரொம்ப தேங்க்ஸ் ஜியான் அப்படின்னு இவன் சிரிச்சுட்டே அங்கேருந்து போயிடுறான். அதோட இவன் என்ன செய்யறான்னா நேராக கிளம்பி கிளாஸ்க்கு வரா. அப்படி வரும்போது அந்த டியானியை உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். என்னடா இந்த டைம்ல உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்க, அங்க கிரவுண்ட்ல என்ன நடக்குது தெரியுமா, அங்க என்னோட அண்ணனுக்கும் லீக்கும் பேஸ்கெட் பால் மேட்ச் நடக்குது, வா சீக்கிரம் அதை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா.
ஸோ இவனும் ஐயோயோ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே ஓடி போகிறான். அங்கே மேட்ச் நடக்குது. பட் அதில் நம்ம ஹீரோ தான் ஜெயிக்கிறான். உடனே அங்கே இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண இந்த லீயால் அதை பொறுத்துக்க முடியல. அப்போ அவன் சொல்கிறான், இங்கே பாரு, நீ எப்போதுமே இந்த கேம் விளையாடி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க. ஸோ உனக்கு இது டக்குன்னு வந்துருச்சு, நீ ஜெயிச்சிட்ட. பட் எனக்கு இது பழக்கம் இல்லைல்ல, அதனால எனக்கு எது நல்லா வருமோ அந்த கேமுக்கு நீயும் வா, நம்ம 2 பேரும் போட்டி போடலாம். அப்படியா, என்ன கேம் அது? அது எனக்கு வீடியோ கேம் நல்லா வரும், நீ அந்த கேமையும் கூட விளையாடி ஜெயிச்சு காமி, அதுக்கப்புறம் ஒத்துக்கிறேன் நீ தான் வின்னர்னு அப்படின்னு சொல்ல அவன் சிரிக்கிறான். உடனே இவன், ரொம்ப பண்ணாத, நீ சரியான படிப்ஸு, ஸோ கண்டிப்பாக நீ வீடியோ கேம்லாம் விளையாடி இருக்கவே மாட்டேன், ஸோ இதில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு இவன் சொல்ல, ஓ அப்படியா, அதை நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இவன் கூட சேர்ந்து அவனோட வீட்டுக்கு போகிறான். அப்படி போகும்போது திடீர்னு அங்கே நிறைய பசங்க வந்துடுறாங்க. பார்த்தா அந்த பசங்களுக்கும் இந்த லீக்கும் ஏற்கனவே ஒரு பஞ்சாயத்து இருந்திருக்கும் போல. ஸோ அவனுங்க இப்போ, நீ ஏற்கனவே எங்களுக்கு நிறைய கொடுத்தல, அதை திரும்ப கொடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு வந்து நிற்க லீ சொல்கிறான், இங்கே பாருங்க, அதுக்கான டைம் இது இல்லை, அதோட ஏன் கூட எங்கள் ஸ்கூலோட படிப்பாளி வேற இருக்கான், ஸோ இவன் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியுமே அவங்க கேட்கல, சண்டைக்கு வராங்க. ஸோ வேற வழி இல்லாமல் நம்ம ஹீரோவுமே ஒரு காட்டு காமிச்சிடுறாரு. சீனை கட் பண்ணால் 2 பேருமே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா 2 பேருக்குமே அடிபட்டுருச்சு. இப்போ லீ கேட்குறான், என்னடா நீ படிப்பாளின்னு நினச்சேன், நீ இவ்வளோ சூப்பராக சண்டை போடுற, எப்படி அப்படின்னு கேட்க, அதுவா, சின்ன வயசுலேருந்து என் தங்கச்சியை யாராவது கிண்டல் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ஒரு கை பார்த்துருவேன், ஸோ அப்படி தான் எனக்கு இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்ல, ஓ அப்படியா விஷயம், பட் இனிமே அதை நினச்சி நீ கவலைப்படாத, ஏன்னா இனிமே உனக்கு பதிலாக உன் தங்கச்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு லீ சொல்ல, எது நீ பார்த்துக்கிறியா, நீ எதுக்கடா என் தங்கச்சியை பார்த்துக்கணும், என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க, அப்படின்னா உன் தங்கச்சி கூட நீ காலம் முழுக்க இருக்க முடியுமா என்ன, கொஞ்ச நாள்லயே அவளுக்கு வயசாகும், அவள் கல்யாணம் பண்ணிட்டு அவள் ஹஸ்பண்டோட போயிடுவா, அப்போ நீ என்ன பண்ணுவ, அவளுக்கு துணையா அவ கூடயே ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போயிடுவியா என்ன அப்படின்னு கேட்க ஹீரோவோட ஃபேஸே மாறுது. இந்த டைமில் கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோயினும் ஜியானும் ஓடி வராங்க. அப்போ ஜியான் நம்ம ஹீரோ கையை பிடிச்சிட்டு, என்ன நீ சின்ன பையன் மாதிரி சண்டைலாம் போட்டுட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு மறுபடியும் ஃபேஸ் ஒரு மாதிரி ஆகுது. அப்போ இந்த லீவ் உடனே கிட்ட போய், என்ன ஆச்சு ஜியான், எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, என்ன நினச்சி நீ எதுவும் கவலைப்படாத அப்படின்னு இவன் சொல்ல, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு இவ கேட்க, கவலைப்படாத ஜியான், ஆமாம் நீ என்னை நினச்சி இப்போ எதுக்கு கவலைப்படுற அப்படின்னு அவன் கேட்க, பின்ன கவலைப்பட மாட்டாங்களா, நீ என்னோட ஃப்ரெண்டு தானே, என்னது ஃப்ரெண்டா, ஃப்ரெண்டு மட்டும்தானா, ஆமாம் வேற என்ன, இல்லை ஜியான் அது என்னன்னு எனக்கு தெரியல, திடீர்னு உன் மேலே எனக்கு ஃபீலிங்ஸ் டோட்டலாக மாறிடுச்சு, எப்போதும் உன் கூடவே இருக்கணும்னு தோணுது ஜியான், எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு ப்ரொப்போஸ் பண்ணுறான். என்னது பிடிச்சிருக்கா, ஆனால் நான் வேற ஒருத்தரை லவ் பண்ணுறேனே, என்னது வேற ஒருத்தரா, யார் அந்த டியானியூவா, இல்லை அது அவன் கிடையாது, யாரை நான் லவ் பண்ணுறேன்னு என்னால் சொல்ல முடியாது, பட் சாரி உன் ப்ரொப்போசலை நான் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா அப்படின்னு இவன் சோகமாக அங்கேருந்து போகிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, எல்லாருமே ஸ்கூலுக்கு போகிறாங்க. அப்போ போனால் நம்ம ஹீரோ வந்து லீ கூட சேர்ந்து சண்டை போட்டிருப்பான்ல, அதை யாரோ வீடியோ எடுத்து நெட்டில் போட்டுட்டாங்க. ஸோ கிளாஸில் இருக்க எல்லாருமே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்னென்னா இங்கே எக்ஸ்ட்ரா இன்னொரு ரூமரும் போயிட்டுருக்கு, லீயும் நம்ம ஹீரோவும் இந்த நியானுக்காக தான் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசுகிறாங்க. இதை கேட்ட ஜியானுக்கே கோவம் வந்துடுது, என்ன பேசுகிறீங்க, எதுவும் தெரியாமல் பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் திட்டி விட்டுடுறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவுக்கு பிரின்சிபல் கிட்ட செம்ம திட்டு விழுந்துட்டு இருக்கு, நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, நம்ம ஸ்கூல்லையே நம்பர் 1 ஸ்டூடெண்ட் நீ தான், அப்படி இருக்கும் போது நீ போய் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணியிருக்க அப்படின்னு நல்லா திட்டுவில. இல்லை சார் நான் வேணும்னு அப்படி பண்ணலை, அந்த பசங்க தான் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணாங்க, இருக்கட்டும், பட் இருந்தாலும் இப்போ உன்னோட பேர் தானே வீணாக போகுது, அதோட நீ பெரிய காலேஜில் சேரணும்னு சொல்லி ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கேட்டல, அதையுமே ஸ்கூலில் இருக்கவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க, இப்போ நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு நல்லா திட்ட, சாரி சார் நான் வேணும்னு இப்படி பண்ணலை அப்படின்னு சொல்லி சாரி கேட்டுட்டு இருக்கான். அதோட அவன் வீட்டுக்கு வரான். இங்கே வந்தால் ஹீரோவோட அப்பாவுமே நல்லா திட்டுறாரு, ஏன்டா இதெல்லாம் உனக்கு தேவையாடா அப்படின்னு சொல்லி திட்ட, இவனுமே நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறான். உடனே அவங்க அப்பா, சரி சரி புரியுது, இருந்தாலும் இப்படிலாம் சண்டை போடாது, அது நல்லதே கிடையாது, ஒரு வேளை சண்டை நடக்கும் போது உன் முகத்தில் அடிபட்டுருச்சுன்னா அதோட உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்குமா என்ன அப்படின்னு கேட்க, உடனே ஜியான் இதை பார்த்து சிரிக்கிறா. இதை ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு, என்ன நீ சிரிக்கிற, சாரிம்மா உன் முன்னாடி இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல, அட அங்கிள் பரவாயில்ல, அதோட நீங்கள் கவலைப்படாதீங்க, அவன் முகத்தில் அடிபட்டாலும் அவனோட டேலண்ட்டுக்கு நிறைய பொண்ணுங்க அவன் பின்னாடி வருவாங்க அப்படின்னு சொல்ல எல்லாருமே அங்கே சிரிச்சிட்டு இருக்காங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே தான் லீ ஸ்கூலுக்கு வரான். அப்படி வரும்போது தான் நம்ம ஹீரோவுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன விஷயம் அவனுக்கு தெரிய வருது.
ஸோ வேகமாக அவன் பிரின்சிபல் கிட்ட போய், சார் ஏன் சார் அவனுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அந்த பிரச்சனைக்கே நான் தான் சார் காரணம், அவன் எதுவும் பண்ணலை அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த பிரின்சிபல், ஓ அப்படின்னா எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ, சார் அவன் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த பசங்க தான் சண்டை போட வந்தாங்க, அதனால அவனை எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்ல, லீ உடனே, நீ வாய மூடு, என்ன ஹீரோயிசம் காமிச்சிட்டு இருக்கியா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, ஒழுங்கா ரெக்கமெண்டேஷன் லெட்டரை வாங்கிட்டு போ, நீ நல்ல காலேஜில் படிக்கணும்னு ஆசை இல்லையா அப்படின்னு திட்ட, நீ வாய முடி, எனக்கு எந்த ரெக்கமெண்டேஷன் லெட்டரும் தேவையில்லை அப்படின்னு ஹீரோ சொல்ல, உடனே லீ, இங்கே பாரு ஒழுங்கா ரூமை விட்டு வெளியே போயிடலன்னா அடிச்சிருவேன் அப்படின்னு கிட்ட போயிடுறான். உடனே பிரின்சிபல் திட்டும் போது உடனே இவன் என்ன செய்கிறான்னா ஹீரோவை அப்படியே வெளியே அனுப்பி விட்டுட்டு, சார் நான் தான் சார் எல்லா தப்பும் பண்ண, அவன் எதுவும் பண்ணல சார் அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்காக பேசுகிறான். பேசி முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வெளியே வந்தா ஹீரோ கேட்குறான், ஏன்டா இப்படி பண்ண, இப்போ பிரின்சிபல் என்ன சொன்னார், ஒன்றும் இல்லை உனக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்குறதா சொல்லிட்டாரு, ஆனால் நான் தான் இந்த ஸ்கூலை விட்டு இப்போ போகணும் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா இவன் தானே எல்லா தப்பும் பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கிட்டான். ஸோ அதனால பிரின்சிபல் நம்ம ஹீரோவுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காம இவனை ஸ்கூலை விட்டே டிஸ்மிஸ் பண்ணிட்டாரு. பட் இருந்துமே அவன் ஒன்றுமே செய்யாத நம்ம ஹீரோவுக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி இவ்வளோ பெரிய தியாகம் பண்ணுறான். அண்ட் இந்த விஷயத்த வேகமாக ஜியான் கிட்ட வந்து சொல்கிறான். ஜியான் உடனே கேட்குறா, என்னடா ஆச்சு, பிரின்சிபல் ரூமுக்கு பேச போனியே என்ன ஆச்சு? ஓ அதுவா, நான் பிரின்சிபல் கிட்ட பேசி உங்கள் அண்ணனுக்கு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் கொடுக்க சொல்லிட்டேன், ஆனால் நான் தான் இனிமேல் ஸ்கூலுக்கு வரமாட்டேன். ஏன்டா என்னாச்சு? ஏன்னா என்னை ட்ராப் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க, வேற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்ல இவங்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியாக போயிடுது. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, நெக்ஸ்ட் பார்ட் மறக்காமல் பாருங்கள், ஏன்னா அது ஃபைனல் பார்ட்டாக இருக்கும். ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பாய்.